बिल्लाहि मिनश्शैतानिर्रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल्लज़ीना क़ालू रब्बुनल्लाहु थुम्मा इस्तक़ामू फ़ला ख़ौफ़ुन अलैहिम वला हुम यहज़नून वक़ाल अन्नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम क़ुल आमन्तु बिल्लाहि सुम्मा इस्तक़ीमू सदक़ल्लाहु मौलाना अज़ीम व सदक़ रसूलुहुल करीम। अल्लाह रब्बुल जलाल का बहुत बड़ा एहसान और फ़ज़ल व करम है कि इस पुरफ़ितन दौर में क़ुर्ब क़यामत के दौर में नेक मजालिस में उठने बैठने का शौक़, दीन की बात सुनने का शौक़, ये अल्लाह ताला का बहुत बड़ा इनाम है। ஒரு ஆயத்தையும் ஒரு ஹதீஸையும் சொன்னார். இஸ்திகாமத் சம்பந்தமாக, ஒரு செயலில் நாங்கள் தொடராக செய்யப்படுதல் சம்பந்தமாக, அத்தோடு அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் இந்த இத்தனாவுடைய காலத்தில் கியாமத்துடைய நாள் நெருங்கி வரக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்தில் இப்படியான நல்ல வார்த்தைகளை, நல்ல விஷயங்களை பேசக்கூடிய, இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸில் உட்காரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. हमारी ज़िंदगी बहुत थोड़ी सी ज़िंदगी है। हमारे लाहौर शहर में बड़े बुज़ुर्ग गुज़रे, लाहौरी रहमतुल्लाह अलैह सादा से लफ्ज़ों में फरमाने लगे कि हम दुनिया में रहने के लिए नहीं, अल्लाह मियाँ को खुश करने के लिए आए। ஒரு சொற்பகால வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இந்த உலகத்தில் இருந்து வந்து குடித்திருக்கிறாங்க. நான் ஒரு பெரிய மனிதர் சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு வந்தது இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இல்லை, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். और अल्लाह मियाँ को खुश करना कोई मुश्किल नहीं, बहुत आसान है। அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது ஒரு பெரிய ஒரு காரியம், இது மிக லேசான ஒரு விஷயம். नमाज पढ़ ली, अल्लाह ताला खुश हो गए। தொழுதோம், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். रोज़ा रख लिया, अल्लाह ताला खुश हो गए। நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ज़ुबान से सच बोल लें, अल्लाह ताला खुश हो गए। நல்ல வார்த்தைகளை உண்மையை பேசுகிறோம், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். दीन की बात मोहब्बत सुन ली, अल्लाह ताला खुश हो गए। தீனுடைய வார்த்தைகளை பேசுகிறோம், கேட்குறோம், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். कदम कदम पर अल्लाह ने अपने खुशी के बहाने फैला रखे हैं। ஒவ்வொரு முன்னெடுப்புகளையும் அல்லாஹ் சந்தோஷத்தில் வச்சிருக்கான், अल्लाह சந்தோஷப்படுத்துறான், நினைவில் வச்சிருக்கான். आपके रोज़ी के बहाने भी जन्नत के बहाने हैं। रोज़ी के बहाने उसी रहते हैं। आपके रोज़ी के बहाने भी जन्नत के बहाने हैं। आप दुनियादार नहीं, इंशाअल्लाह दीनदार हैं, अल्हम्दुलिल्लाह। நம்ம ஒவ்வொரு நாளுடைய அந்த செயற்பாடுகளும் அல்லாஹ் எதிர்க்க செய்யக்கூடிய செயற்பாடு தான், அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய செயற்பாடு. लाहौरी रहमतुल्लाह अलैह कितना प्यारा जुमला फरमाने लगे, जिस तरह नमाज पढ़ना इबादत, रोज़ा रखना इबादत, अपने बच्चों के लिए हक़ हलाल की रोज़ी कमाना ये भी इबादत है। அதனால் எவ்வளோ அழகான வார்த்தைகளை அந்த நாமூரில் இருந்த அந்த பெரிய மனிதர் சொன்னார். நாங்கள் தொழுவது இபாதத்துக்குரிய விஷயம், நோக்குடிக்கிற இபாதத்துக்குரிய விஷயம், பிள்ளைகளை வளர்க்குறது கூட அது ஒரு இபாதத்தான ஒரு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செயலான ஒரு விஷயங்கள் தான். अगर नमाज के लिए मस्जिद में जाना सवाब, नमाज पढ़कर दुकान में जाना सवाब, दफ्तर में जाना सवाब, खेती बाड़ी करना सवाब, अपनी हक़ हलाल की रोज़ी कमाना सवाब, अल्हम्दुलिल्लाह। எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிறோம், கொடுக்குறோம், நோவு பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் விவசாய நிலங்களுக்கு போகிறோம், விவசாயம் செய்கிறோம், கடைக்கு போகிறோம், வியாபாரம் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் நல்லா இபாதத்தாக வச்சுருக்காங்க. हमारे जमात वाले भाई बड़ा अच्छा जुमला कहते रहते हैं कि दावत का मकसद काम छुड़वाना नहीं है, दावत का मकसद काम छुड़वाना नहीं है, बल्कि हर काम में अल्लाह ताला के हुक्मों को ज़िंदा करना है। இந்த ஜமாத்தில் போகிறவங்க அழகான வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஜமாத்தில் வேலை செய்கிறத நோக்கம் இல்லை, இந்த அமல்களில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதா நினைக்கிறோம். இந்த வேலையின் மூலமாக அல்லாஹ் திருப்தி அடைச்சு கொள்வது, அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லலாம். अल्लाह अपनी बारगाह और हुक्म नाम ही अल्लाह मियाँ की खुशी का है। बस हाँ, हुक्म नाम ही अल्लाह मियाँ की खुशी का है। हमें ये पहचानना कोई मुश्किल नहीं कि अल्लाह ताला हमसे कब खुश होते हैं। अल्लाह ताला का एक एक हुक्म नबी पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम के सब प्यारे नूरानी तरीके अल्लाह ताला की खुशी से भरे हुए, अल्हम्दुलिल्लाह। எல்லா கட்டளைகள், நபியுடைய வார்த்தைகள், நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறைகள், இதெல்லாம் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் தான் அது நிறைஞ்சிருக்கு. அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய செயற்பாடுகள் நிறைய நிறைஞ்சு अल्लाह कबूल फरमाए। अल्लाह अपनी बारगाह में। फिर हम रास्ते में हैं, ये घर नहीं है, राह गुजर है। श्रीलंका घर नहीं, राह गुजर, अल्हम्दुलिल्लाह। श्रीलंका வந்து இப்படி நிரந்தரமாக இருக்க வேண்டிய இடம் இல்லை, நான் அப்படியே வந்துட்டு விட்டுட்டு போகிற இடம். हाँ अल्लाह, और हमारा रिश्ता अल्लाह मियाँ ने खुद बयान किया है, इन्नमल मोमिनून इख्वा,
बेशक मोमिन आपस में भाई भाई हम रहते என்னோட உறவுகளை பற்றி எல்லாம் குரான் சொல்லியிருக்காங்க தெரியும். நாங்கள் எல்லாரும் ஒரு சகோதரர்கள் சொல்லுங்கள். सब हर आदम अलैहिस्सलाम की औलाद जिनकी यहीं पर माशाअल्लाह नज़ूल हुआ है उन्हीं सब उन्हीं की औलाद है। या अय्युहन्नास इन्ना खलक़नाकुम मिन ज़करिन व उन्सा व जअलनाकुम शुऊबन व क़बाइल लितआरफ़ू इन्न अक्रमकुम इनदल्लाहि अत्क़ाकुम। நீங்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே தான் வந்தாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் உங்களை எல்லாரையும் ஒரு சகோதரர்களாக நான் படைத்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு மத்தியில் அறிமுகமாகி கொடுத்ததுக்காக அல்லாஹ் சகோதரங்க தப்போதாரி அல்லாஹ் சொல்லிட்டான். अल्लाह अपनी बारगाह में कबूल फरमाए। अल्लाह हम सब को अपने ईमान पर कायम रखे, अपने दीन पर कायम रखे। इंशाअल्लाह ये मोहब्बतें आखिरत की खुशियों में सबको मिलाएंगे और इकट्ठा करेंगे इंशाअल्लाह। दुआ செய்யறாங்க எல்லாம் கபூல் செய்யட்டும். இதே மாதிரி தான் கியாமத்துடைய நாளிலே கொண்டு செய்யப்படும். அல்லாஹ் அன்னி சமா ஈமான் அல்லாஹ் வாழச்சு. آمين آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين. لك الفضل وأصحابه أجمعين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. وصلى الله تعالى على خير خلقه محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. Sama si ini putih.